வாழ்த்துக்கள். சிலுவை தியான கூட்டம் லெந்து நாட்களின் தபசு நாட்களின் ஜப கூடுகை என்று நாம் தொடங்கினோம். மார்ச் மாதம் 5ஆம் தேதி. கடந்த 40 நாட்கள் இப்பதான் தொடங்கினோம். 40 நாள் முடிஞ்சிச்சு. இன்று திங்கட்கிழமை 41வது நாள். எத்தனையோ ஜபங்கள் ஆலயத்திலும் இந்த நேரலை வாயிலாகவும் ஆண்டவரின் வசனம் எத்தனை முறை பேசலாம், எத்தனை முறை இந்த ஆண்டுடைய வார்த்தையை படித்தாலும் போதாது. ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. அப்போ கடந்த நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போறார். இதுக்கு முன்னாடி பல முறை போயிருந்தார். ஆனா இந்த முறை வித்தியாசமா போறார். இதுக்கு முன்னாடி போகும்போது தெரியாத போவாரு, இதை பப்ளிசிட்டி பண்ணாதீங்கன்னு சொல்லுவார். ஆனா இந்த முறை போறார். ஏன் அப்படின்னா, நான் நேற்று சொல்லியிருக்கிறேன், வசனம் நிறைவேறும்படி. அப்போ அங்கே போகும்போது பல லட்சம் பேர் இருக்காங்க. அங்கே போன பிறகு அவங்க கேள்வி கேட்டாங்க, மற்றவங்கெல்லாம் இவர் யாருன்னு. அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படி என்பதாக பதில் சொல்லப்பட்டது. இப்போ எருசலேமுக்கு போயிட்டு அங்க ஒரு தேவாலயம் இருக்கு. தேவாலயம், அந்த தேவாலயத்துக்கு போனார். தேவாலயம் எப்படிப்பட்டதா? மத்தேயு 21:12 இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, இது பல முறை அந்த ஆலயத்துக்கு அவர் போயிருக்கார். அப்படி போயிட்டு அந்த இடத்துல பிரசங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அங்க இப்போ போய் பார்த்தா அந்த ஒரு பண்டிகை, பஸ்கா பண்டிகை, பலி செலுத்த வேண்டிய நாள் அது. நிறைய ஆடுகள், ஆடு மாடு பறவைகள் மற்ற ஜீவன்களை கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அதுவும் எங்க ஆலயத்துல. ஆண்டவர் கோபம் வந்தது. அந்த இடத்துக்கு போன பிறகு அந்த வியாபாரம் பண்றவங்க, அந்த காசுக்காரவங்களுடைய அந்த எல்லா மேஜையும் தள்ளிட்டு புறா விற்கிறாங்க, எல்லாம் கவிழ்த்து போட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்றார். ஏசாயா 56:7 யோவான் 2:16 இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே பிரியமானவர்களே, என்ன நாம ஆண்டவருடைய வைராக்கியம் உங்களுக்கு தெரியுதா? அவர் பரிசுத்தர், அவர் பிதாவுக்கு மகிமையாய் வந்தவர், அவர் எந்த தவறும் செய்யாதவர். தேவனுடைய ஆலயம் என்றால் அது ஒரு வியாபார இடமா மாறிடக்கூடாதுன்னு சொல்றார். தேவனை தொழுது கொள்ளுகிற இடத்துல, தேவனுக்கு ஆராதனை செய்கிற இடத்துல, பாடி துதிக்கிற இடத்துல, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற இடத்துல, கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிற இடத்துல, அவருக்கு பிரியமான செயல்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும். அதை ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு மாடுகளை, ஆடுகளை, புறாக்களை, காசுகளை கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது ஆண்டவருக்கு பிடிக்கிற. இன்னைக்கு நிறைய இடங்கள் அப்படி இருக்கு. அப்ப இது அப்படி கேட்டா வேற மாதிரி கருத்துக்கள் சொல்லுவாங்க. தேவனுக்குரிய கனத்தை நாம கண்டிப்பா கொடுக்கணும். அப்ப சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய வீடு ஜெப வீடு. ஜெப வீட்டுல என்ன இருக்கும்? ஜெபம் இருக்கும், பாடல் இருக்கும், துதி இருக்கும், தொழுகை இருக்கும். ஜெப வீட்டுல தெய்வத்துக்கு மகிமையான காரியங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்பொழுது சொன்னாரு. அதன் பிறகு 14ஆம் வசனம், குருடர், சப்பாடிகள் தேவாலயத்துல அவரிடத்துல வந்தாங்க. இப்ப ஆண்டவர் அங்க இருக்கிறார், ஒரு ஊழியத்தை செய்கிறார். தேவனுக்கு பிரியம் இல்லாததை சுத்திகரிக்கிறார், தேவையில்லாததை அருவருக்கிறார், அது வேண்டான்னு கண்டிக்கிறார், அது சம்பந்தமானவங்களை அவர் சுட்டி காட்டுகிறார்.
ஆனா அதே நேரத்துல இன்னொரு புறம் தேவாலயத்துல யாரு வர்றாங்க? கண்ணு தெரியாதவங்க வராங்க. அப்புறம் நடக்க முடியாதவர்கள் வருகிறார்கள். அங்க வேதம் சொல்லுகிறது, வந்த அவர்களை கர்த்தர் சுகமாக்கினார். ஆண்டவருடைய அன்பு பாருங்க. அவருக்கு பிடிக்காத, தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை கண்டிக்கிறார். ஆனா அதே நேரத்துல கண்ணு தெரியாதவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, நடக்க முடியாதவங்க எவ்வளவு பிரச்சனையோட இருப்பாங்க, அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அடுத்த வசனம் சொல்லுது 15, அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதப்பாரகரும் கண்டு கோபமடைந்து. இப்ப யார் மேல கோபப்படுறாங்க? அங்க அங்க ஒரு கூட்டம் ஆண்டவர் சுகம் கொடுத்தார், கொடுத்ததை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க? ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. 9ஆம் வசனத்திலும் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த இடத்துல பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் தேவாலயத்துல ஓசன்னா என்று, ஓசன்னா எங்களை விடுவிக்கிறவரே, எங்களை ரட்சிக்கிற தேவனே, எங்களை ரட்சியும், எங்களை ரட்சிக்கிறவரே என்ற அர்த்தம். இத கேட்ட உடனே வேத வசனத்தை புரியாதவங்க, ஆண்டவரை அறியாதவங்க, ஆண்டவரோடு கூட இருக்காதவங்களுக்கு கோபம்தான் வரும். அதுவும் பிரதான ஆசாரியரும் வேதப்பாரகரும் அதை பார்த்துட்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவங்க சொல்றாங்களே கேட்கிறீங்களே? ஆமா கேட்கிறேன். ஏன் தெரியுமா? குழந்தைகளுடைய வாயிலே, பாலகருடைய வாயிலே துதி உண்டாகும்படி செய்தீர் என்று நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? இவங்களுக்கு பைபிள் தெரியும், ஆனா பைபிளை தெரிஞ்சுக்கிட்ட வேண்டும் என்று இந்த காரியத்தை செய்யறாங்க. அப்புறம் அவர் அந்த ஒரு நாள் முடிந்த பிறகு அவர் நகரத்தை விட்டு புறப்பட்டு பெத்தானியாங்கிற ஒரு கிராமத்தில் போய் தங்கினார். எனவே வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நீங்க பாக்குறீங்களா? அப்ப தேவனுடைய ஆலயம் முக்கியம். நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உங்க இருதயம் தான் தேவனுடைய ஆலயம். அதை உஷாரா வச்சுக்கணும். அதை சுத்திகரிப்போடு வைத்துக் கொள்ளணும். பயபக்தியோடு வாழணும். பாவ உலகத்தில் வாழுகிறோம், கரைபட்டு போகும் உலகத்தில் வாழுகிறோம். எப்ப இந்த ஆத்துமா, இந்த இந்த இருதயம் என்று சொல்லப்படுகிற ஆலயம் கரைபடும் தெரியாது. அவருடைய கண்கள் சரியா இருக்கணும், நம்முடைய காதுகள் சரியானதை கேட்கணும், நம்முடைய வார்த்தை சரியா இருக்கணும், நம்முடைய சிந்தனை தெய்வத்துக்கு ஏற்றபடி இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பிரியப்படுவார். அதே நேரத்தில் வாழ்க்கையில் உடைந்து போய் நொறுங்கி போனவர்களுக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு பக்கம் தவறு இருக்கலாம், அதை விட்டுருங்க. இன்னொரு பக்கம் வேதனையோட இருக்கிறீங்களா? கைவிடப்பட்ட நிலையில் கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையை நேசிக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், உங்களை விடுவிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இன்னும் ஒரு 3 நாள் இந்த தியான கூட்டம் இருக்கும். அதன் பிறகு பெரிய வெள்ளி வருகிறது, ஈஸ்டர் வருகிறது. அதன் பிறகு நாம் 40 நாள் தொடர்ச்சியாக இந்த வசனம் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. அவ்வப்போது உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க, இதயத்தில் இடம் கொடுங்க, அவருக்காக வாழுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.